பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் சமணர்களின் தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டு நாவுக்கரசரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ தான் ஈசனை நினச்சி திருநீர் கொடுக்குறாரு. அதை வாங்கிய மன்னன் பயபக்தியோட நெற்றியில் பூசிட்டு உடம்புலையும் பூசிக்கிறாரு. பல நாட்கள் 2 பேரும் தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருவதிகையில் குணபாலீஸ்வரருக்கு கோவில் கட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாடலிபுத்திரம் போய் அங்கே இருக்கிற சமண பள்ளிகளை மற்ற மடங்களையும் தரைமட்டமாக ஆக்குறாரு. சைவ மதத்துக்கு நல்ல தொண்டுகள் செய்கிறாரு அரசர். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் ஊராக போய் உழவார பணியை செய்கிறாரு. சிதம்பரம் சென்று ஈசனை வணங்கிட்டு அங்கேருந்து சீர்காழிக்கு போய் உலக மக்கள் அனைவருக்கும் நமச்சிவாய மந்திரத்தின் மகிமையை எடுத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சில ஆலயங்களில் சிதைஞ்சு போன கோவில் கோபுரங்களையும் சிற்பங்களையும் சரி செய்து புற தூய்மையும் செய்து மக்களுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. இறைவனுடைய திருவடி தீட்சை வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்காக பதிகம் பாடுறாரு. இறைவன் 2 பாதங்களையும் திருநாவுக்கரசர் தலை மீது வச்சு ஆசீர்வதித்து தீட்சையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சீர்காழியில் உமையம்மையின் ஞானப்பால் அருந்திய சிறுவனை பார்க்கறதுக்காக போகிறாரு. அங்கே அடியேன் தங்களை காண வந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னை பணிந்து பேசுகிறாரு. அதை கேட்ட ஞானசம்பந்தர் உங்களை காண நானும் ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பிடி மேலே போய் ஞானசம்பந்தர் தாங்கள் என்னை விட வயதில் மூத்தவர், இறைவனின் முழு அனுகிரகத்தையும் பெற்றவர், தாங்கள் எனக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள், தாங்கள் ஏன் பணிந்து சொல்கிறீர்கள் என்று இன்று முதல் நான் உங்களை அப்பரே என்று தான் அழைப்பேன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்பருடைய புகழ் எல்லா இடங்களையும் பரவுது. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் நிறைய திருத்தலங்களுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் திருவேலிமேலை அப்படிங்கிற இடத்துக்கும் போகிறாங்க. அங்கே மழை இல்லாமல் மக்கள் ரொம்ப பசியினால் வாழ்கிறாங்க. அதை பார்த்துட்டு 2 பேரும் சிவபெருமானை நினச்சி ஒரு பதிகம் பாடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி இறைவன் கிழக்கு பீடத்தில் ஒரு படிக்காசும் தெற்கு பீடத்தில் ஒரு படிக்காசும் வைக்கிறாரு. காலையில் அதை எடுத்துகிட்டு போய் பண்டங்கள் வாங்கி மக்களின் பசிப்பேணியை தீர்க்குறாங்க. அதுக்கப்புறம் வேதாரண்யம் போகிறாங்க. வேதாரண்யத்தில் வேதங்கள்னால கோவில் கதவு மூடப்பட்டிருந்தது. ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, நேர்வழியில் போய் தான் இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்கிறதுக்கு நிறைய பாடல்களை பாடுறாரு. அப்புறம் கதவு திறக்குது. அதுக்கப்புறம் ஈசனை 2 பேரும் சேர்ந்து நல்லா வணங்கிட்டு கண்ணீர் மழுக பாடல் பாடிட்டு அதுக்கப்புறம் கதவை மூடுறதுக்காக திருநாவுக்கரசர்கிட்ட சொல்கிறாரு. திருநாவுக்கரசர் முதல் பாடல் பாட ஆரம்பித்த உடனேயே கதவு முடியுது. அதுக்கப்புறம் திருக்கடவுர் போகிறாங்க. அமிர்தகடேஸ்வரரை வணங்குறாங்க. குங்கிலிய கலைய நாயனார் மடத்தில் சில நாள் தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் திங்களூர், நல்லூர், திருப்புகலூர்லாம் போகிறாங்க. திருப்புகலூரில் முருகநாயனார் கட்டி வச்ச மடத்தில் 5 நாயன்மார்கள் தங்குறாங்க. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், திருநீலநக்க நாயனார், சிறுத்தொண்டர், முருகநாயனார் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமானை பற்றி புகழ்ந்து பேசி சந்தோஷமாக இருக்காங்க.